அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம மாடி தோட்டம் வச்சிருக்கோங்க. இவ்வளவு நாங்க செடி கொடிகள்லாம் வச்சிருக்கோம். இப்போ மாடி தோட்டம் அப்படின்னும்போது எப்பவுமே ஆண்கள் தான் ரொம்ப பேசப்படுவாங்க. பேட்டி அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறது. ஏன்னா அவங்கனால தான் நல்லா உழைக்கிறதுக்கு இல்லை மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு எல்லாம் முடியும் அப்படின்னு இருக்கோங்க. ஆனா சமையல்ல தான் பெண்களை காட்டுவாங்க. ஆனா இல்லைங்க, அப்படி இல்லைங்க. பெண்கள் நம்மளும் நல்லபடியா மாடி தோட்டம் வச்சு நம்ம பராமரிக்க முடியும். வேலைகளும் நம்மனால ஈஸியா செய்ய முடியும். அதுக்கு சில உபகரணங்கள் நம்ம வாங்கிட்டு யூஸ் பண்ணலாங்க. இப்போ ஸ்டாண்டு வைக்கிறது, இல்ல க்ரோ பேக் வைக்கிறது, அதெல்லாம் நல்ல பெண்களால முடியுங்க. அதெல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன சின்னதா நம்மனாலையும் இப்படி பிடிச்சி ஹேண்டில் பண்ணி செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சு சிலது வாங்கலாங்க. இப்போ மண்ணள்ளி போடுறதுக்கெல்லாம் நான் இதுல மண்ணள்ளி போடுவேன். அதே மாதிரி இப்போ ஸ்டாண்டுக்கு அடியில் இருக்கிறதெல்லாம் சொராண்டி எடுக்கிறதுக்கு இதில் ஒரு கொம்பை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே அடியில் விட்டு நல்லா வரலாங்க. இது உங்களுக்கு தேவைப்படுங்க. இது வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒரு 100 ரூபாய் தாங்க இருக்கும் விலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மண்ணில் கை வைக்கிறீங்கன்னா க்ளவுஸ் போடுங்க. ஏன்னா நகை எடுக்கலாம் மண் அது மாதிரி போயிடுச்சுன்னா அது ரொம்ப பாதிக்குங்க உடல் நலத்தை. அதனால க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இது கட்டுருங்க. இப்போதான் நான் பழசு இருந்தது, அது கொஞ்சம் பழசாயிட்டனால இப்போ நான் புதுசாக வாங்கியிருக்கேன். இதுவும் இந்த கிளைகள் எல்லாம் கட் பண்ணுறதுக்கோ இல்லை காய்கறிகளை கட் பண்ணுறதுக்கோ கூட நம்ம இதை உபயோகப்படுத்திக்கலாங்க. இது பழைய கட்டுருங்க. இதே மாதிரி மண்ணை அள்ளி போடுறதுக்கு, இப்போ கிளறதுக்கு, அந்த மாதிரி எல்லாம் இது ரொம்ப உபயோகப்படுத்துங்க. இப்போ சின்னதும் நான் வச்சிருக்கேன். அதே மாதிரி இப்படி கை மாதிரி வச்சிருக்கிறதும் வச்சிருக்கேங்க. அது மண்ணை கொத்துறதுக்கு கிளறதுக்கு நல்லா உபயோகமாக இருக்குங்க. பழசு நிறைய இருக்குங்க. இப்போ புதுசு சில பொருட்கள் நான் வாங்கியிருக்கேன். இது தண்ணி இப்போ ஸ்ப்ரே பண்ணுறதுங்க. இந்த ஹோஸ்ல இதை ஜாயின் பண்ணிட்டு இப்போ மேலே வரைக்கும் அடிக்கிறதுக்கு இது உபயோகமாக இருக்குங்க. இது ஸ்ப்ரேயர். இப்போ கத்திரிக்கோலெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது மாதிரி கொடி காய்கறிகளுக்கு பந்தல் போடுறதுக்கு இந்த மாதிரி அந்த நெட்டு மாதிரி இருக்குங்க. இது வாங்கினா நான் இப்போ கூட எல்லாம் போட்டிருக்கேன். இது நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி கேட்டு வாங்கி இதையும் நம்ம மாட்டிக்கலாங்க. கொடி காய்கறிகள் அது மேலே படர்ந்து வளர்றதுக்கு உபயோகமாக இருக்கும். இது மஞ்சள் அட்டைங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது மேலே இருக்க இதை உரிச்சு எடுத்துட்டு இந்த மஞ்சள் அட்டையை அவங்களே கயிறம் கொடுப்பாங்க. அங்கங்கே கொடியில் கட்டி விட்டுருங்க. கருவாட்டு பொரியும் பெஸ்ட்டுங்க. இதுவும் கட்டி விட்டுட்டிங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி பூச்சி சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இல்லை ஒட்டிடுங்க. இப்போ கொடி காய்கறிகள் செழிப்பாக வளருங்க. அதே மாதிரி தாங்க இதெல்லாம் முரம்லாம் குப்பை அள்ளுறதுக்கு அந்த மாதிரி எங்கள் பேத்திக்காக குட்டி முறம் வாங்கியிருக்கேன். அவங்களும் வேலை செய்வாங்க. இது பந்தல் காய்கறிகளை பிடிச்சிக்கிறதுக்குங்க. இதெல்லாம் அமேசானில் கிடைக்குதுங்க. இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பண்ணி விட்டுட்டோன்னா நல்லா பிடிச்சிக்கோங்க. இதை முறுக்கி விட்டலாங்க. இதுவும் பந்தல் போடுறதுக்கு இது மாதிரி கயிறெல்லாம் நான் வாங்கியிருக்கேங்க. நிறைய பொருட்கள் அமேசான்லலாம் கிடைக்குதுங்க. இது தண்ணியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வால்வுங்க. இப்போ மூடெல்லாம் திறக்கலாங்க. இதையும் நான் வாங்கி வச்சுருக்கேன். இது மாதிரி இப்போ புதுசாக நான் பழசு ஒரு 2-2.5 வருஷம் உழைச்சிதுங்க. புதுசு இப்போ நிறையா வாங்கியிருக்கேங்க. நம்மளும் இது மாதிரி ஈஸியான உபகரணங்கள் உபயோகித்து நம்ம மாடி தோட்டத்தை பெண்களும் சிறப்பாக செய்யறதுக்கு என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ரொம்ப கை வலிக்குது, தூக்க முடியலன்னும் போது இது மாதிரி ஈஸியாக பண்ணிக்கங்க. மிக்க நன்றிங்க.